வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2608 கோட் நம்பர் கரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இப்போ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டுங்கிறது ரவுண்ட் 2ஓடது ப்ளஸ் நம்ம போன வருஷம் கட் ஆஃப் வச்சுன்னு தான் பேசுகிறோம். இப்போ நமக்கு இதை கிடைக்க போகிறது ஜஸ்ட்டு சிவிலில் அவைலபிள், பிசிக்கு அவைலபிள். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, சிவில் இட் இஸ் அவைலபிள். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிசிஎம்க்கு ஒரு 5 சீட் இருக்குது. அதே மாதிரி எம்பிசிக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பிளான் இட். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு இட் இஸ் அவைலபிள். ஸோ பிசிக்கு நீங்கள் எடுக்கணும்னா எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் எடுக்கலாம். 20 சீட்ஸ் ஆர் அவைலபிள். யாராவது எனக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா 20 சீட்ஸ் இன் ட்ரிபிள் இஸ் அவைலபிள். அதுவுமே ரொம்ப கட் ஆஃபுக்கு போகாது, ஒரு 135ஓடு முடிஞ்சிடும். அதனால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு இசி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் டெக்னாலஜி எடுத்துக்கலாம். 7 சீட் அவைலபிள் இருக்குது பிசிக்கு. அதுவுமே டக்குனு முடிஞ்சிடும். ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அண்ட் தென் மெக்கானிக்கல் இட் இஸ் அவைலபிள் இன் பிளண்டி அமௌண்ட். மெக்கானிக்கல் நிறையா இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது மெக்கானிக்கல் நீங்கள் 130 140 சூஸ் பண்ணாதீங்க. 110 90 95 அவங்க மெக்கானிக்கல் இதில் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 130 135 140க்கு இன்னும் பெரிய காலேஜஸில் மெக்கானிக்கல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. ஃபார் டெஃபினெட்லி எம்பிசிக்கு இசிஇ வேணுனாலும் இருக்குது, ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறையா சீட்ஸ் இருக்குது. பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே நிறையா சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் டெக்னாலஜியில் 7 சீட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் ஆஃபில் போகாது. எல்லாமே ஒரு 136 137லேயே முடிஞ்சிடும். ஏன்னால் அடுத்த லெவல் வைக்கும்போது இதில் எது 0 இருக்கோ அதை தான் மக்கள் வைப்பாங்க. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிளியும் VLSIயும் நீங்கள் வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அதே மாதிரி எம்பிசிக்கு இசியில் ஒரு சீட் தான் இருக்குது, தட் வில் கோ. அதே மாதிரி சிஎஸ்சியில் பிசிஎம்க்கு 2 சீட் இருக்குது, அதுவும் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் ட்ரிபிளி அண்டு VLSI டெக்னாலஜி வச்சுக்கலாம். தேங்க்யூ.